ஆஞ்சநேயர் ஒரு வாட்டி பரமபதம் விளையாடியிருக்கார் தெரியுமோ? ஒரு பக்தரோட. 2 பேருக்கும் வேற. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பக்தன் ஆஞ்சநேயர் மேலே ரொம்ப தீவிர பக்தி. அவன் என்ன பண்ணுறான், பரமபதம் ஆஞ்சநேயரோட விளையாடணும்னு அவன் நினச்சிக்கிறான். அப்போது ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு, சுவாமி நீங்கள் என்னோட வந்து விளையாடணும் பரமபதம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு ரொம்ப பக்தியோடு கேட்குறான். அந்த பக்தனை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு காட்சி புரிகிறார். அப்போது அவர் கேட்கிறார். ஆஞ்சநேயர் வந்து அந்த பக்தன் கிட்டக்க கேட்குறார், சரி நான் உன்னோட பரமபதம் விளையாட வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படி சொல்கிறார். அப்போ அந்த பக்தன் சொல்கிறான், என்ன சுவாமி சொல்லுங்க. அப்போது ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் ஜெயிச்சிட்டா நீ கஷ்டப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்தனும், சரி சுவாமி நீங்கள் சொல்கிறதே சரிதான், நீங்கள் எது சொன்னாலும் சரிதான் ஒத்துக்கிட்டு விளையாடுறான். அப்போது இவன் என்ன பண்ணுறான், பக்தன் என்ன பண்ணுறான், ஜெய் ஹனுமான் அப்படி சொல்லிட்டு போடுறான் காய். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், ராமராமா ஜெய் ஸ்ரீராம அப்படி சொல்லிட்டு அவர் போடுறார். என்ன ஆச்சரியம் தெரியுமோ, பக்தன் தான் ஜெயிச்சுக்கிட்டே வரான். இவருக்கு ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியம், என்னது இது, நம்ம வந்து அவன்கிட்ட ஒரு இது சொன்னால் இது ஒன்று நடக்குதே, அது எப்படி, நம்ம தானே ஜெயிப்போம்னு நினச்சோம், இது எப்படி நடக்குது, ராம பக்தனான எனக்கு இந்த நிலைமையா, எப்படி இவன் ஜெயிக்கிறான், இவருக்கு ரொம்ப முடியல. சரின்ட்டு ராமர்கிட்டயே இவர் ஜெயிச்சிட்டார், அந்த பக்தர் ஜெயிச்சிட்டார். இவரால் முடியல, ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ராமர்கிட்ட கேட்குறார், ராமா சுவாமி என்ன இது, இப்படி ஒரு மனசங்கடம் ஆயிடுச்சு எனக்கு. என் பக்தன் கிட்டக்க நான் நம்பி சொன்னேன், நான் தான் ஜெயிப்பேன்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா நான் தான் தோத்துட்டேன், இது எப்படி சுவாமி நடந்தது அப்படின்னு ராமர்கிட்ட ஆஞ்சநேயர் கேட்குறார். அப்போது ராமர் சொல்கிறார், நீ என்ன சொன்ன, ராமான்னு உங்கள் நாமத்தை சொல்லி தான் நான் போட்டேன், அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு ராமர் கேட்குறார். அவன் வந்து அனுமானே தெரியலையா அனுமா உனக்கு, அவன் அனுமனை நினச்சி போட்டான், அனுமனுக்குள்ளே யார் இருக்கா, நான் இருக்கேன், ஸோ 2 மடங்கா அவனுக்கு போய்